கொளத்தூரில் பள்ளி மைதானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அங்குள்ள மாணவர்கள் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியினை திறந்து வைத்த முதலமைச்சர் மாணவர்களோடு உரையாடக்கூடிய காட்சி. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கீதா. பள்ளி மற்றும் மைதானத்தை கொளத்தூரில் முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் அவருக்கு அங்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. விளையாட்டு மைதானத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய காட்சிகள் சொல்வது என்ன? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் ரெங்கசாயி தெருவில் பெருநகர சின்ன மாநகராட்சியின் கீழ் 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக 10 வகுப்பறைகளுடன் கூடிய தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் மற்றும் கலையரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் 96.5 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் அமைப்பு ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த நடுநிலை பள்ளி கட்டடத்தை திறக்க வரும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இதே பகுதியில் இருக்கக்கூடிய மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக 49 லட்சங்கள் மதிப்பீட்டில் கால்பந்தாட்ட விளையாட்டு திடல் மற்றும் 18.85 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இறகு பந்தாட்ட விளையாட்டு திடல் என திறந்த வெளி விளையாட்டு உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் செயற்கை நீரூற்றுடன் கூடிய மேயர் முனுசாமி விளையாட்டு திடலையும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.